السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. பெரும்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் ஹாஃபிஸா ஓதிய சூரா அபஸ் அத்தியாயத்தில் 24ஆம் வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து பேசுகிறான். ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்கட்டும் தாம் உண்கின்ற அந்த உணவை பற்றி. நாம் எப்படி மழையை பொழியச் செய்கிறோம், பூமியை பிளக்கச் செய்கிறோம். அந்த பூமி மூலமாக பல்வேறுபட்ட கனிவர்க்கங்களை, காய்கறிகளை, உணவு வகைகளை, தானிய வகைகளை நாம் உற்பத்தி செய்கிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதரும் சிந்தித்து பார்க்கட்டும், யோசித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லட்சக்கணக்கான உயிரினங்களை படைத்திருக்கிறான். அந்த உயிரினங்களுக்கு தேவையான இன்றியமையாத உணவுகளை முன்கூட்டியே அவன் தயார் செய்து வைத்துத்தான் படைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா படைப்புகளுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் உணவு ஏற்பாட்டை செய்திருக்கிறான். இது பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே சொல்லியிருக்கிறான். வகஅய்யும் மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா அல்லாஹு யர்சுகுஹா வ இய்யாக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனையோ தாபத்துகள், உயிரினங்கள் இருக்கின்றன. அவை பிறக்கிற போதே தமக்கான அந்த உணவுகளோடு அவர்கள் பிறப்பது கிடையாது, அவை பிறப்பது கிடையாது. மாறாக அல்லாஹ் தான் அவற்றுக்கு உணவளிக்கிறான். அவற்றுக்கு மட்டுமல்ல, அந்த உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் அவன்தான் உணவளிக்கிறான். ஒமாமின் தாபத்தின் பில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியிலே வாழ்கின்ற, ஜீவிக்கின்ற அத்தனை தாபத்துகளுக்கும், உயிரினங்களுக்கும் அல்லாஹ் உணவை ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று. அருமை சகோதரர்களே, அந்த உணவு நம்முடைய கையில எப்படி வந்து சேர்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்து அந்த உணவை நாம் புசிக்கின்ற போது அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும், அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தண்ணீர் குடிப்பதாக இருக்கட்டும், உணவு வகைகளாக இருக்கட்டும், எந்த ஒன்றையும் நாம் புசிக்கின்ற போது அது நம்முடைய கையில வந்து சேர்வதற்கு எத்தனையோ பிரயத்தனங்கள், எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ உழைப்புகளை தாண்டித்தான் நம்முடைய கையிலே வந்து சேருகின்றன. ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவன்தான் அதை உற்பத்தி செய்திருக்கிறான். எனவே நாம் உண்ணும் போது, குடிக்கின்ற போது லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும், உனக்கே நன்றி அனைத்தும் என்று சொல்லியவாறே நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்ண வேண்டும், பருக வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், நிறைய பேர் பசியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை கூட நாம் எடுத்துரைத்து கொண்டிருந்தோம். 700 கோடிக்கு மேலே வாழ்கின்ற நம்முடைய பூமியிலே 82 கோடிகளுக்கு மேலே உள்ள மக்கள் போதிய உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்ல உணவை தந்து கொண்டிருக்கிறான். ருசியான, சுவையான உணவுகளை தந்து கொண்டிருக்கிறான். அந்த போதிய உணவு கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்களே, திணறி கொண்டிருக்கிறார்களே, பசியிலே வாடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் உலகத்திலே ஒரு கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு இதே மாதத்திலே ஒரு நாளிதழிலே செய்தி பரப்பப்பட்டிருந்தது. நிறைய உணவுகள் உற்பத்தி ஆகின்றன உலகம் பூராவும்.
ஆனால் அதில் 1/3 விரயமாகிறது, குப்பை தொட்டிக்கு செல்கிறது, அது வீணாகி போகிறது. 1/3 கிட்டத்தட்ட 947 பில்லியன் டன்கள் உணவுகள் வீணாகுவதாக அந்த செய்தி குறிப்பு, கருத்து கணிப்பு நமக்கு தெரிவிக்கிறது. ஒரு நாள் வீணாகின்ற அந்த உணவை வைத்து, வேஸ்ட் ஆகின்ற அந்த உணவை வைத்து 100 கோடி மக்கள் சாப்பிட முடியும் என்று அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. அந்த அளவுக்கு உணவுகள் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மக்கள் பசியில் திணறி கொண்டிருக்கிறார்கள், மறுபக்கம் உணவுகள் வேஸ்ட் ஆகிறது. நம்முடைய குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம், உணவுகள் வேஸ்ட் ஆகுவதை பார்க்கிறோம். திருமண நிகழ்ச்சிகளிலே பார்க்கிறோம். உணவகங்கள், ஹோட்டல்களுக்கு நாம் செல்லுகிறோம், அங்கே உணவருந்துகிறார்கள். எத்தனை பேர் அந்த உணவை அவர்கள் முழுமையாக சாப்பிடுகிறார்கள், அப்படியே வைத்துவிட்டு புறப்படுகிறார்கள். எத்தனையோ விருந்துகள் படாடவமாக நடக்கிறது, ஆடம்பரமான விருந்துகள் நடைபெறுகின்றன. அந்த விருந்துகள் முடிகின்ற போது எவ்வளவு உணவுகளை கொண்டு போய் கொட்டுகிறார்கள். இது ஒரு உதாரணம் தான். இது மிகைப்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயமே கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாமியர்கள், மூமின்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு நம்முடைய மார்க்கம் எப்படி வழிகாண்பித்திருக்கிறது. எந்த வகையிலையும் உணவாக இருக்கட்டும், குடிபானங்களாக இருக்கட்டும், நாம் அதை விரயம் செய்யவே கூடாது, வீணாக்கவே கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுக்காக வேண்டி மட்டும் துஆ செய்யவில்லை, தங்களுடைய உம்மத்துக்காக வேண்டியும் துஆ செய்தார்கள். ஒரு அழகிய துஆவை கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜூஇ ஃபஇன்னஹு பிஸல் லஜீஉ என்று கேட்டார்கள். யா அல்லாஹ், பசி கொடுமையிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன், பசி கொடுமையிலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறேன். பசி இருக்கிறதே, தூக்கத்தை கூட கெடுத்து விடுமே யா அல்லாஹ். பேசல் லஜி, லஜி என்றால் தத்ததாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி என்று வருகிறது அல்லவா, அந்த மலாஜியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் லஜி. லஜி என்றால் தூக்கம். பசித்தவர்கள் இரவிலே தூங்க முடிவதில்லை, துயில் கொள்ள முடிவதில்லை. அதை நாமே என்றாவது ஒரு இரவு பசியோடு நாம் உறங்கிவிட்டோம் என்றால் இரவு தூக்கம் நமக்கு கெடுகிறதா இல்லையா? அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே உணவுகள் வேஸ்டாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலே அன்பான பெருமக்களே, முன்னோர்கள், நல்லோர்கள் எப்படிப்பட்ட அரும்பெரும் தியாகங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உணவு வகையிலே அவர்கள் எப்படி சிரமப்பட்டிருக்கிறார்கள், உடை வகையிலே அவர்கள் எப்படி சிரமப்பட்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். திண்ணை தோழர்களிலே 70 சஹாபியரை நான் கண்டிருக்கிறேன். திண்ணை தோழர்களே, அஸ்ஹாபு சுஃபா, மஸ்ஜித் நபவி, புனித மதீனாவில் இருக்கக்கூடிய நபவி பள்ளிவாசல், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னரைக்கு பின்னே அந்த சுஃபா அமைந்திருக்கிறது, திண்ணை அமைந்திருக்கிறது. அந்த திண்ணையில் இருந்தவாறு தான் சத்திய சஹாபிகள் மார்க்க கல்வி பயின்றார்கள். 70 பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் உடை எப்படி இருந்தது என்றால், அவர்களுக்கு மேலாடையே கிடையாது, மேலாடையே கிடையாது. கீழாடை மட்டும்தான் இருக்கும், இசார் மட்டும்தான் இருக்கும். அல்லது போர்வை, கசா, போர்வைக்கு கசா என்பார்கள், கீழாடைக்கு இசார் என்பார்கள், மேலாடைக்கு ரிதா என்பார்கள். என்ன செய்வார்கள்? அந்த ஒரு உடையை வைத்துக்கொண்டு மேலே இருந்து கீழே வரை அணிந்திருப்பார்கள். சில சமயங்கள் அந்த துணி நம்முடைய கெண்டை கால்களுக்கு பாதிதான் இருக்கும், சில சமயங்களில் கணுக்கால் வரையும் போயிருக்கும். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தம்முடைய அவுரத்தை தெரியக்கூடாதுக்காக வேண்டி இப்படியே இழுத்து மூடியவாறு இருப்பார்கள். 70 சஹாபிகளும் புகாரி முஸ்லிமிலே பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எப்படி அலங்கரித்திருக்கிறான் பார்த்தீர்களா? எவ்வளவு உயர்வான உடைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் பார்த்தீர்களா? அந்த முன்னோர்களை வைத்துத்தானே இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்த அரும்பெரும் தியாகம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, எந்த வகையிலும் வீண் விரயம் இல்லாமல் நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் உணவு உண்ணுகிற போது, அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் உணவு உண்ணுகிற போது அந்த பலஸ்தீன் மக்களை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பலஸ்தீன் மக்கள்
அவர்கள் ஒன்றும் சாதாரண ஏழைகளாக இருந்தவர்கள் அல்ல, ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஏழை குடும்பத்திலே உள்ளவர்களும் இருந்தார்கள், மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலும் இருந்தார்கள். இன்றைக்கு கையேந்து நிற்கிறார்களே, தட்டையேந்து நிற்கிறார்களே, அந்த பிள்ளைகளை நாம் பார்க்கிறோமே. அவர்கள் அந்த உணவு பாத்திரங்களிலே எஞ்சிருக்கக்கூடிய அந்த உணவை அதை வாரி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்க்கிறோம். தண்ணிக்காக அவர்கள் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம். தண்ணீர் லாரி வருகிறது, அங்கே அவர்கள் பிளாஸ்டிக் கேன்களை வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறார். ஒரு பிளாஸ்டிக் கேன் தண்ணீருக்காக வேண்டி அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் பாருங்கள். அவர்கள் உள்ள ஆண்கள், பெண்கள், இளம் சிறுவர், சிறுமியர்கள் சண்டை போட்டுக் கொள்ளாமல் அமைதியாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கொண்டு, நம்முடைய ஊரிலே பார்க்கலாம், தண்ணீர் பஞ்சம் உள்ள ஊர்களிலே தண்ணீர் லாரி வருமானால் அங்கே மிகப்பெரிய சண்டைகளை பார்க்கலாம். அமைதியாக அந்த தண்ணீர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு நீர் வளத்தை தந்திருக்கிறான் பார்த்தீர்களா? அந்த அல்லாஹ் தான் நம்மை பார்த்து சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் விரயம் செய்யாதீர்கள் என்று கூறுகிறான். இன்றைக்கு நாம் விரயம் செய்தோம் என்றால் அல்லாஹ் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும். வருங்கால சந்ததிகளுக்கு அது துன்பமாக ஆகிடக்கூடாது, துயரமாக ஆகிவிடக்கூடாது. நாம் யோசித்து பார்க்கிறோம், பலஸ்தீன் மக்களை பார்க்கிறோம், அந்த இளம் சிறுமிகளை பார்க்கிறோம், அவருடைய கண்ணீரை பார்க்கிறோம், அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய அந்த உடைகளை பார்க்கிறோம், உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு ஓடுவதை பார்க்கிறோம். பாம் வெடிக்கின்ற போது வெடிகுண்டு அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு வயசான பெண்மணிகள், வயதான பெரியவர்கள், இளம் சிறுவர் சிறுமிகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வெகு வேகமாக செல்கின்ற அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அருமை சகோதரர்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியானால் அந்த மக்களுக்காக நாம் துஆ செய்ய, நம்மால் என்ன பண்ணுவது? இப்போது நாம் என்ன பண்ண முடியும்? அந்த மக்கள் நம்மோடு இப்போது இருந்தார்கள் என்றால் நமக்கான உணவை கூட நாம் அவர்களுக்கு கொடுத்து பசி அமர்த்த முடியும். நமக்கான உணவுகளை கூட இதோ சாப்பிடுங்கள் என்று கூறி பசி அமர்த்த முடியும். ஆனால் நமக்கு அருகே இல்லையே, நாம் என்ன பண்ண முடியும்? அவர்களுக்காக நாம் முக்கியமாக துஆ செய்ய முடியும். ராமநாதபுரத்தை சார்ந்த 2-3 ஊர்களை சார்ந்த பெருமக்கள் எப்படியோ பர்மிஷன் பெற்று அங்கே பலஸ்தீன் வரை சென்று அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உணவு சமைத்துப்பட்ட அந்த காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். அங்கே வெளிநாட்டிலே வாழ்கின்ற அந்த மக்கள், அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த மக்களுடைய துயர் துடைக்கப்பட வேண்டும், துன்பம் அகற்றப்பட வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இடிபாடுகளுக்கு மத்தியிலே வாழ்கிறார்களே, அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வசிப்படங்களை தந்திருக்கிறான். அவர்களுடைய வீடு வாசல் இப்போது எப்படி இருக்கிறது, எப்படி அவர்கள் உறங்குகிறார்கள், விழிக்கிறார்கள், தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள். நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, மிகவும் துன்பத்திற்கும் துக்கத்திற்கும் அவர்கள் ஆளாகி இருக்கிறார்களே, அவர்களுக்காக நாம் முக்கியமாக துஆ செய்ய வேண்டுமா இல்லையா? நாம் கூட்டாகவும் துஆ செய்கின்றோம். தாங்கள் தனியாக நீங்கள் தொழுகின்ற போது உங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு இடையிலே அந்த பலஸ்தீன் மக்களை நீங்கள் மறக்கவே செய்யாதீர்கள். நம்மால் அவ்வளவுதான். கண்ணீர் விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அந்த இஸ்ராயேலியர்களுக்கு எதிராக, யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ பாடம் புகட்டுவாயா, அவர்களை புறமுதுகு காட்டி ஓடச் செய்வாயாக, அவர்களை தோல்வியுறச் செய்வாயாக. மேலும் மேலும் எங்கள் மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்களே, இம்சித்து கொண்டிருக்கிறார்களே, யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ பதிலடி கொடுப்பாயாக, எங்கள் மக்களுக்கு நீ நல்லுதவி செய்வாயாக யா அல்லாஹ். இன்னும் கேட்கலாமா வேண்டாமா? அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய வசனம் ஹாஃபிஸ் அவர்கள் ஓதி காண்பித்த சூரா அபஸ் ஓதிய வசனம் நம்மை சிந்திக்க வைக்கிறது, யோசிக்க வைக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தான் உண்ணுகின்ற அந்த உணவை யோசித்து பார்க்கட்டும். அண்ணா சபபனல் மா சப்பா, நாம் தான் மழையை கொட்டோவென கொட்டச் செய்கின்றோம். சும்மா சப்பத்து நல்ல அறந்த சத்தா, பூமியை பிளக்கச் செய்து அதனுடைய விதைகள் எல்லாம் உள்ளே சென்று அதிலிருந்து காய்கறிகள் உற்பத்தியாகி வெளியே வருகின்றனவே, நமக்கு ஒன்றும் தெரிவது கிடையாது. நாம் சர்வசாதாரணமாக சென்று ரைஸ் வாங்குகிறோம், காய்கறிகள் வாங்குகிறோம், பழம் கனிகள் வாங்குகிறோம், உண்கின்றோம், பருகின்றோம். அது எந்த அளவுக்கு உற்பத்தியாகி இறைவனுடைய சக்திக்கு உட்பட்டு அது வெளியே வருகிறது என்பது நமக்கு தெரிவது கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்த்து நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சத்திய சஹாபிகள்
அந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்தார்களே, அவர்கள் உணவு இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள். பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் நபவிக்கு தர்ம பொருள்கள் வரும். தர்ம பொருள்களை பெருமானார் ரசூலே கரீம் சாப்பிட மாட்டார், சதகாக்களை சாப்பிட மாட்டார்கள். உடனே என்ன செய்வார்கள், அந்த 70 சஹாபிகள் ஏழை சஹாபிகளுக்கு கொடுத்து உண்ண கொடுப்பார்கள். அன்பளிப்புகள் வரும். அன்பளிப்பு பொருள்கள் வந்தால் பெருமானார் ரசூலே கரீம் இணைந்து சாப்பிடுவார்கள். ஹதியாக்கள் அன்பளிப்புகள் வந்தால் இணைந்து சாப்பிடுவார்கள். இதோ நம்முடைய ஊரிலே ஏழை மாணவர்களுக்கு நாம் நம்முடைய வீடுகளில் உணவளித்தோமா இல்லையா? ஒரு நேரம் விஸ்வாகுதா அரபிக் கல்லூரி நம்முடைய பள்ளிவாசல் வளாகத்திலே தொடங்கிய அந்த காலகட்டத்திலே நம்முடைய பானி ஹஜ்ரத் அவர்கள் என்ன செய்வார்கள், நீங்கள் இந்த மாணவர்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த பிள்ளைகளுக்கு ஓதுற பிள்ளைகளுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய மூதாதையர்கள் பொறுப்படுத்திக் கொண்டார்கள் அல்லவா? அதே போன்று பொறுப்படுத்திக் கொண்டார்கள் வசதியுள்ள மக்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சில சமயம் தங்கள் வீட்டிற்கு பிள்ளைகளை அழைத்து செல்வார்கள். பிள்ளைகள் என்றால் பெரும் சஹாபிகள், அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. தொழுகையை முடிந்தவுடனே அறிவிப்பு செய்வார்கள், உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அஸ்ஹாபு சுஃபாவை திண்ணை தோழர்களுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்வார்கள். அந்த வீடுகளில் உணவு இல்லாத போது பள்ளிவாசலுக்கு வந்த அந்த தர்ம பொருள்கள், அந்த அன்பளிப்பு பொருள்களை அந்த மக்களுக்கு உண்ண கொடுத்து அவர்கள் சிறந்த கல்விமான்களாக ஆகி உலகம் பூராவும் அவர்கள் வெளியேறி சென்று இந்த மார்க்க கல்வியை பரப்பினார்கள், மார்க்கத்தை பரப்பினார்கள். 8 திக்கும் சென்றார்கள். எல்லா திக்குகளும் சென்று அவர்கள் மார்க்க கல்வியை பரப்பியதன் பேரில் தான் உலகம் பூராவும் இன்றைக்கு இஸ்லாம் வியாபித்திருக்கிறது. சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னாலே நூற்றுக்கணக்கான சஹாபிகள் அங்கேயே இருந்து விடவில்லை, புனித மதீனாவிலேயே மதீனாவை சுற்றியே இருந்து விடவில்லை. மாறாக உலகம் பூராவும் நானா பக்கம் புறப்பட்டு போனார்கள், மார்க்க கல்வியை பரப்பினார்கள், இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள், அகலாக்கை எடுத்துரைத்தார்கள். தாவத் பணிகளில் ஈடுபட்டதின் அடிப்படையில் தான் நீடூர் நெய்வாசல் மக்கள் முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற ஊர்களில் இஸ்லாமியர்கள் மூமின்கள் இன்றைக்கு மூமின்களாக வாழ்கிறார்கள் என்றால் எல்லாவற்றுக்கும் அவர்கள் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தகவலோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். சொல்லுகிறார்கள், எனக்கு சரியான பசி. புகாரி முஸ்லிம்ல வருகிறது. பசியின் காரணமாக நான் தெருவுக்கு வந்து விட்டேன். தெருவுக்கு வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன். கொஞ்சம் குர்ஆன் ஓதி காட்டுங்கள் என்று கேட்டேன். ஏதாவது குர்ஆன்ல சூறாக்களை ஓதி காட்டுங்கள் என்று சொன்னேன். உண்மையிலே சூறா கேட்பது நோக்கம் அல்ல, பசியா இருக்கிறது, ஏதாவது உண்பதற்கு பசியோடு வெளியே வந்திருக்கிறார். கண்களெல்லாம் அப்படியே மிகவும் சிவந்து போயிருக்கிறது அந்த பசியின் இது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யவில்லை, அவருடைய முழு தோற்றத்தை பார்க்கவில்லை. வீட்டிற்கு அழைத்து சென்று குர்ஆன் ஓதி காண்பித்துக் கொண்டார்கள். குர்ஆன் கேட்டுவிட்டு வெளியே வந்து விட்டார்கள். நாம் ஒரு நோக்கத்திலே கேட்டோம், இவர்கள் சூரா ஓதி காண்பித்து குர்ஆன் ஓதி காண்பித்து அனுப்பி விட்டார்களே. அப்படியே நடந்து கொண்டே போகிறார்கள், தள்ளாடி கொண்டே போகிறார்கள் மதீனத்து தெருவிலே. அப்படியே மயக்கமாகி விழுந்து நான் அப்படியே மயக்கமாகி விழுந்து விட்டேன், பசியின் காரணமாக, தாகத்தின் காரணமாக. நமக்கும் அப்படிப்பட்ட சில அனுபவங்கள், என் போன்றவருக்கும் சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பசியின் காரணமாக நான் விழுகவில்லை, ஆனால் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய சிறுபிராயத்திலே ஒரு 7 வயதிலே பசியின் காரணமாக நான் விழுந்து விட்டேன். பின்பு மூர்ச்சை, அதாவது உணர்வு பெற்று மூர்ச்சை தெளிந்து நான் கண் விழித்து பார்க்கிறேன். என்னுடைய தலைமாட்டிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அந்த நேரம் என்னை தூக்கி விட்டார்கள். தங்களுடைய கரம் கொடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தான் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர். அபூ ஹுரைரா மிகப்பெரிய சஹாபியே, அவர்களுக்கு தனி வரலாறு இருக்கிறது. புரிந்து கொண்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞான கொண்டு பார்ப்பவர்கள் அல்லவா, விசாலமான பார்வையோடு பார்ப்போம். அபூ ஹுரைராவுடைய நிலைமையை புரிந்து கொண்டு வாருங்கள், வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்து சென்றார்கள். வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கே தங்களுடைய துணைவியரிடத்துல என்ன இருக்கிறது, பால் இருக்கிறது. பெரிய பாத்திரத்திலே பால் வந்தது. அந்த பாலை குடிக்க கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா குடித்தார்கள். மறுபடியும் குடித்தார்கள். மறுபடியும் குடித்தார்கள். யா ரசூலல்லாஹ், இனிமேல் என்னால் குடிக்க முடியாது. காரணம், ஒட்டக பால் இருக்கிறதே, அது தாகத்தை தீர்க்கும் மட்டுமல்ல, பசியும் தீர்க்க வல்லது. ஆட்டுப்பாலுக்கு எப்படி அல்லாஹ் ஒரு சக்தியை தந்திருக்கிறானோ, நாம் மாட்டுப்பால்ல எல்லாம் அன்பான பெருமக்களே பால் சாப்பிடுகின்றோம் அல்லது தேநீர் சாப்பிடுகின்றோம்.
ஆனால் அந்த 2 ஆட்டுப்பாலுக்கும் மாட்டுப்பாலுக்கும் நல்ல ஒரு ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கிறோம், அது தாகத்தையும் தீர்க்க வல்லது, பசியும் தீர்க்க வல்லது. என்னுடைய வயிறே ஒரு பாத்திரம் போல ஆகிவிட்டது. அவர்கள் வர்ணிக்கிறார்கள், கதகை போன்று ஆகிவிட்டது, போதும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு புன்சிரிப்போடு வழி அனுப்பி நேரம் உமரிடத்தில் வந்தார்கள். உமரே, யாரிடத்திலே அல்லாஹ் என்னை ஒப்படைக்க வேண்டுமோ அவர்களிடத்திலே அல்லாஹ் என்னை ஒப்படைத்து விட்டான். நான் உங்களிடத்திலே குர்ஆன் ஓத கேட்டேனே, எதற்காக குர்ஆன் ஓத கேட்டேன், அதற்கு என்ன காரணம் தெரியுமா? விவரத்தை சொல்கிறார்கள். ஆனால் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தம்முடைய வீட்டிற்கே அழைத்து சென்று அவர்கள் எனக்கு பசி அமர்த்தி விட்டார்கள் என்று சொன்னபோது நான் அவர்கள் கலங்கி போய் விட்டார்கள். சொன்னார்கள், நான் புரியாம நடந்து கொண்டு விட்டேனே, விளங்காம நடந்து கொண்டு விட்டேனே, அன்றைக்கு என்னுடைய வீட்டில் என்னை சாப்பிட்டு இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களை விட எனக்கு மிக பெரிதாக இருந்திருக்குமே என்று அவர்கள் மெய்யுருகி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியெல்லாம் சத்திய சஹாபிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படிப்பட்ட உணவுகளை தந்து கொண்டிருக்கிறான், நமக்கு எப்படிப்பட்ட வசிப்பிடங்களை தந்து கொண்டிருக்கிறான், உடைகளை தந்து கொண்டிருக்கிறான். இந்த ஒவ்வொன்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற போது அல்லாஹுக்கு நாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உணவு அருந்திவிட்டு மாஇதா என்று சொல்லக்கூடிய அந்த உணவு விரிப்பை மடித்து விட்டால் உடனே அவர்கள் கேட்கிற ஒரு துவா இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர முவத்தஇன் வ கைர முஸ்தகனன் பிஹி ரப்பனா. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் முபாரக்கன் ஃபீஹி கைர முவத்தஇன் வ கைர முஸ்தகனன் பிஹி ரப்பனா. இந்த துஆவை ஓதி வாருங்கள் அருமை சகோதரர்களே, நமக்காகவும் ஓதுங்கள் இந்த இறை புகழ்ச்சியை. இது இறை புகழ்ச்சி. அதே போன்று பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி உலகம் பூராவும் எங்கெல்லாம் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, பசித்திருக்கிறார்களோ, வறுமை கோட்டுக்கு கீழே வாடிக்கொண்டிருக்கிறார்களோ, பின்தங்கி வாழ்கிறார்களோ, எல்லோருக்குமாக சேர்த்து தாங்கள் இந்த துஆவை கேளுங்கள், இந்த இறை புகழ்ச்சியை சொல்லுங்கள். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும், அருமையான புகழ், பரக்கத்து வாய்ந்த புகழ். யா அல்லாஹ், உனக்கே அதிகமான புகழ், உனக்கே சொந்தம். இந்த புகழ் என்றைக்கும் விடைபெறக்கூடியது கிடையாது. கைர முவத்தத், இதை விட்டும் நாங்கள் தேவையற்றவர்களாகவும் கிடையாது. கைர முஸ்தகனன் பிஹி ரப்பனா, என்றைக்கும் உன்னை நாங்கள் புகழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். கைர முஸ்தகனன் பிஹி என்றால் என்றைக்கும் யா அல்லாஹ் உன்னை நாங்கள் புகழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த துஆவினுடைய ஒரு பொருளாக்கும் அருமை சகோதரர்களே. இதை நாம் ஓதி வந்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலையும் பசி பட்டினி ஏற்படாது, வருங்கால தலைமுறைக்கும் ஏற்படாது. அதே போன்று யாரை நாம் நியத்து செய்து நாம் துஆ கேட்கின்றோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் என்கின்ற இந்த தகவலை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சிப்போமாக. வல்ல ரஹ்மான் நாம் கேட்கிற துஆக்களுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக பலஸ்தீன் மக்களுக்கு நல்ல தீர்வுகளையும் நல்ல விடிவுகளையும் அவர்களுடைய அந்த அறப்போராட்டத்திலே ஒரு சிறந்த ஒரு வெற்றியையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் தந்தர் புரிவானாக என்று நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்திக்கின்ற துஆவை கபூல் செய்து பொருந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.